வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது பிரண்டை துவையல். ஏற்கனவே ஈஸியாக பிரண்டை சட்னி செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். பிரண்டையை வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையாவது சேர்த்தோம்னா எலும்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், முதுகு வலிலாம் வராது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம சாப்பிட பழக்கிட்டோம்னா போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டோன்னா கையில் ஊறல் இருக்காது. தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கும் போது அளவு ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே மற்ற பொருட்களோட அளவும் எடுத்துக்கலாம். 1/4 முறி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ கூட எடுத்துக்கலாம். 8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். பிரண்டை சட்னிக்கு புளி கொஞ்சம் கூட போட்டால் தான் காரம் தெரியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம காரமும் அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும். மிளகாய் வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். புளி, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கட்டிக்காயம் எடுத்திருக்கேன். கட்டிக்காயம் இல்லைன்னா காய பொடி கூட சேர்த்துக்கலாம். உப்பு, தாளிக்கிறதுக்காக கடுகுளுந்தம் பருப்பு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் வறுத்துருச்சு. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்தோடனே இது கூடவே நான் காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே காயம் நல்லா பொரிஞ்சிடும். காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையும் சேர்த்துக்கிறேன். பிரண்டை நல்லா இந்த பச்சை கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சாரல் இருக்காது. 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கு. இன்னுமே கூட ப்ரௌன் கலர்ல வதக்கணும். பிரண்டையில் உள்ள பச்சை கலர் நல்லாவே மாறிடுச்சு. ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காய் புளியும் பச்சையாகவே சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சா இது நல்லா வாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்தம் பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சட்னி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தாளிக்கணும்னு கூட இல்லை, இப்படி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தாளித்து சூடு பண்ணி வச்சோம்னா 2-3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்துக்கலாம். பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இதை பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.